கெமிக்கல் பாண்டிங் கண்டினியூ பண்ணுறோம். கெமிக்கல் பாண்டிங்கில் இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்குறோம். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O பற்றி N2O ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரிக் ஆக்சைடு. இந்த நைட்ரிக் ஆக்சைடினுடைய ஸ்ட்ரக்சரை இப்போ பார்க்கலாம். நைட்ரிக் ஆக்சைடினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது போல வருது. இது போல வருது நைட்ரிக் ஆக்சைடினுடைய ஸ்ட்ரக்சர். இங்க அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா பேராமேக்னெட்டிக் சொல்றோம். இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேஸ். நைட்ரிக் ஆக்சைடினுடைய பிசிக்கல் ஸ்டேட் வந்து கேஸ். இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடா எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த நைட்ரிக் ஆக்சைடை லிக்விட் ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது இது எப்படி இருக்குதுன்னா டயாமேக்னெட்டிக்கா இருக்குது. அப்படின்னா டயாமேக்னெட்டிக்கா இருக்குதுன்னா இதுல அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். சரி, லிக்விட்ல இது டயாமேக்னெட்டிக்கா இருக்குது எப்படி அன்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பாண்ட்ஸ் இருக்குது, 3 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவா மாறுது பாருங்க. இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல். இப்போ நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கிட்ட இருந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுனால நைட்ரஜனுக்கு மைனஸ் சார்ஜ், ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால இதுக்கு பிளஸ் சார்ஜ். இது போல மாறுது. இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு இது மாதிரி மாறி இருக்குது. எப்போ லிக்விட் ஸ்டேட்ல இது மாதிரி மாறி இருக்குது. மாறின பின்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ் அட்ராக்ட் பண்ணுது, இந்த பிளஸ் வந்து இந்த மைனஸ் அட்ராக்ட் பண்றதுனால இது போல ஒரு லூஸ் டைமர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது போல ஒரு டைமரைசேஷனுக்கு போனதுனால இங்க அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காது. ஏன்னா டைமரைஸ் ஆயிடுச்சு. டைமரைஸ் ஆனதுனால இதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா இது டயாமேக்னெட்டிக்கா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இது டயாமேக்னெட்டிக்கா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இது டைமரைசேஷனுக்கு போனதுனால அப்படி சொல்ல வரோம். சரி, இப்போ நைட்ரிக் ஆக்சைடு ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அடுத்து வந்து N2O3. இந்த N2O3க்கு நேம் என்ன சொல்றேன்னா நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு. நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு என்று சொல்றோம். நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு என்று சொல்றோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 நைட்ரஜன்ஸ் இப்படி எழுதிடும். இப்போ 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஜன்ஸ் எப்படி எழுதலாம்னாக்கா ஒரு பாசிபிலிட்டி என்னன்னாக்கா இந்த நைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜன்ஸ் கொடுத்துருங்க, இந்த நைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுங்க. இப்படி ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன செய்யலாம்னாக்கா 2 நைட்ரஜன் செய்துட்டு ஒரு ஆக்சிஜன் இந்த நைட்ரஜனுக்கு, ஒரு ஆக்சிஜன் இந்த நைட்ரஜனுக்கு, ஒரு ஆக்சிஜன் வந்து சென்ட்ரல் எழுதிடலாம். இது போல 2 பாசிபிலிட்டிஸை கொடுத்துருக்கோம். எது கரெக்ட்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இங்க சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. நைட்ரஜன் வந்து நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஒரு லோன் பேர் இருக்கும் இந்த நைட்ரஜன் கிட்ட. இந்த நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 5th குரூப் இருந்தனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5ல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் லோன் எலக்ட்ரான்ஸா இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல் வந்து 5th, இதனுடைய குரூப் நம்பர் 5th, இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது 3 நார்மல் பாண்ட்ஸை கொடுக்குது, ஒரு டேட்டிவ் பாண்டை கொடுக்குது. ஓகே, இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா 3 நார்மல் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்படி N2O3 ஸ்ட்ரக்சரை கொடுக்குறோம். இது போல கொடுத்தா என்ன பண்றது, ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட், இந்த ஆக்சிஜன் ரெண்டு பக்கமும் சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணிருது. இங்க ஒரு லோன் பேர் இருக்குது, இங்க ஒரு லோன் பேர் இருக்குது. N2O3க்கு இது போல கொடுக்கலாம். சரி, N2O3 ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது போல சொல்லியிருக்காங்க. N2O3 ஸ்ட்ரக்சர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல கவனம் வச்சுக்கலாம், இது மாதிரி வேண்டாம். ஸோ N2O3 ஸ்ட்ரக்சர் எழுதும் போது 2 ஆக்சிஜன்ஸை ஒரு நைட்ரஜன் கொடுத்துறீங்க, ஒரு ஆக்சிஜனை ஒரு நைட்ரஜன் கொடுக்குறீங்க, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம. ஸோ அப்போ N2O3 ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம கவனம் வச்சுக்கணும்னாக்கா 2 ஆக்சிஜன்ஸ் ஒரு நைட்ரஜனுக்கும், ஒரு ஆக்சிஜன் ஒரு நைட்ரஜன் அனதர் நைட்ரஜனுக்கும் கொடுக்கணும். சரி, அடுத்து ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா NO2.
NO2 என்னன்னு சொல்லனாக்கா நைட்ரஜன் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வரைய போறோம். இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி 5 டாட்ஸா வச்சிருக்கோம். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் 6 டாட்ஸ் பிளேஸ் பண்றோம். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்படி பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாண்டிங்க கொடுக்க போறோம். இப்போ இந்த பாண்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க டபுள் பாண்ட் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல டேட்டிவ் பாண்ட் மட்டும்தான் தரணும். இது லோன் எலக்ட்ரானா இருக்கும். சரி, நைட்ரஜன் வந்து நார்மலா 3 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும்ல, அப்போ இங்க 2 பாண்ட்ஸ் இங்க 1 பாண்ட் கொடுக்கலாம்ல. இங்க 1 பாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். நீங்க 1 பாண்டை கொடுத்தீங்கன்னா எப்படி வேலன்சி 2 சாட்டிஸ்ஃபை ஆகும்? சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில நார்மல் கோலன் பாண்டை கொடுக்க முடியாது. டேட்டிவ் பாண்டை தான் கொடுக்க முடியும். இதுல நைட்ரஜன் டோனராகவும் ஆக்சிஜன் அக்செப்டாரும் இருக்கும். சரி, ஏன் நைட்ரஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடாது? நைட்ரஜனுக்கு மேக்சிமம் கோவலன்சி 4 தானே. இங்க 2 பாண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்க 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா பண்ணாது. நைட்ரஜன் வந்து மேக்சிமம் கோவலன்சி 4 இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுல அந்த 4ல 3 வந்து நார்மல் கோவலன் பாண்ட்ஸும் 4th ஒன் வந்து டேட்டிவ் பாண்டா தான் இருக்கும். இப்படிதான் நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதனால நைட்ரஜன் டை ஆக்சைடுல நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடை பேராமேக்னெட்டிக் என்று சொல்றோம். இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்குது, அதனால இது பேராமேக்னெட்டிக். கவனம் வச்சுக்கோங்க, NO2ல நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்குது. இந்த பக்கம் நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் இருக்குது. இந்த டேட்டிவ் பாண்டை வேணா நார்மல் கோலன் பாண்டை எழுதிக்கலாம். எழுதிக்கின்னு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை கூட எழுதலாம். ஓகேவா? இப்போ NO2வை இப்படி எழுதிக்கிற, இங்க ஒரு லோன் எலக்ட்ரான் கொடுத்துறேன். நைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -1. ஏன் நைட்ரஜனுக்கு +1 கொடுத்தோம்? ஏன்னா இது டோனர், ஆக்சிஜன் வந்து அக்செப்டர். இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதும் போது எப்படி எழுதலாம்னா, இப்போ டபுள் பாண்ட் ஓவை ரைட் சைட்ல கொடுங்க, O- லெஃப்ட் சைட்ல கொடுங்க. இங்க லோன் எலக்ட்ரான், இங்க பிளஸ் சார்ஜ். இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி கொடுக்கணும்னாக்கா, நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம் எழுதிருங்க, சரௌண்டிங் ஆட்டம்ஸ் ஆக்சிஜன் எழுதிருங்க, நைட்ரஜன் கிட்ட லோன் எலக்ட்ரான் அப்படியே எழுதிருங்க, நைட்ரஜன் கிட்ட +1 அப்படியே எழுதிருங்க. இங்க சிங்கிள் பாண்ட் கொடுக்கணும், இங்க சிங்கிள் பாண்ட் கொடுக்கணும். இந்த பை பாண்ட் என்ன பண்ணணும்னா ஈக்குவலா டிவைட் பண்ணிடணும். பை பாண்ட்ல ஆஃப் பை பாண்ட் இங்க கொடுங்க, ஆஃப் பை பாண்ட் இங்க கொடுத்துருங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் என்ன வரும்னாக்கா, பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1.5 வரும். 1ன்றது சிக்மா பாண்ட், ஆஃப்ன்றது பை பாண்ட். இந்த -1 ஆஃப் 2 ஆக்சிஜன்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. -1/2 இங்க -1/2. இதுதான் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. NO2 னுடைய ரெசனன்ஸ் ஹைபிரிட். NO2 னுடைய ரெசனன்ஸ் ஹைபிரிட் இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ NO2 மைனஸ் பார்த்தோமே, நைட்ரைட் அயானுக்கு பார்த்தோமே, இதுக்கு எப்படி இருக்கும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்? நைட்ரைட் அயான் பார்த்தோம்ல, இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இது வந்து NO2க்கு, இது வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடுக்கு. இப்போ NO2 மைனஸ் நைட்ரைட் அயானுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ N2 ஆக்சிஜன்ஸ், நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கு கொடுக்கணும்? இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆசிட் எது? ஆக்சி ஆசிட். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கு கொடுக்கணும்? ஆக்சிஜனுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸை, இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை டாட் பண்ணலாம். நைட்ரஜன் கிட்ட 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த 5 எலக்ட்ரான்ஸை இப்படி கொடுத்துருக்கோம். ஆக்சிஜன் கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த ஆக்சிஜன் கிட்டயும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த ஆக்சிஜன் கிட்டயும் 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம வரைகிறோம். மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால அடிஷ்னலா ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாண்டிங் கொடுக்கலாம். இப்போ பாண்டிங் கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னா, இங்க டபுள் பாண்ட் கொடுத்துருங்க, இங்க வந்து சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க. இதுதான் NO2 மைனஸ். இங்க லோன் பேர் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. NO2 மைனஸ்ல ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குது, நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது. NO2ல ஆக்சிஜன் கிட்ட -1 இருக்குது, நைட்ரஜன் கிட்ட +1 இருக்குது, நைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்குது, ஆனா இங்க லோன் பேர் இருக்குது. ஓகே, இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணும்போது இங்க O-, இங்க லோன் பேர், இங்க டபுள் பாண்ட். ஓகே, ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதுறோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் நல்லா பார்த்துக்கோங்க. நைட்ரஜனுக்கு லோன் பேர் கொடுத்துறோம். ஓகே, இங்க சிக்மா பாண்ட், இங்க சிக்மா பாண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா பை பாண்டை கொடுக்க போறோம். இங்க இருக்கிற ஒரு பை பாண்டை ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க ரெண்டு பக்கமும். இங்க ஆஃப் பை பாண்ட் கொடுங்க, இங்க ஆஃப் பை பாண்ட் கொடுங்க. இப்போ பாண்ட் ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 1.5. 1ன்றது சிக்மா பாண்ட், ஆஃப்ன்றது பை பாண்ட்.
இந்த -1 ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. இங்க -1/2, இங்க -1/2. -1 ஈக்குவலா டிவைட் பண்ணியாச்சு. இது வந்து NO2 மைனஸ் நைட்ரைட் அயான். அப்ப நைட்ரைட் அயானுக்கும் நைட்ரஜன் டை ஆக்சைடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? டிஃபரன்ஸ் என்ன? சிமிலாரிட்டி என்ன? சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் கிட்ட பிளஸ் இல்ல, இங்க பிளஸ் இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, ஆனா இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்குது. இங்க பாண்ட் ஆர்டர் 1.5, இங்கே பாண்ட் ஆர்டர் 1.5. ஆக்சிஜனுக்கு -1/2 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது. பாத்தியா? NO2 மைனஸும் NO2 எப்படி இருக்குதுன்ட்டு. சரி, இந்த பென்சின் வந்து நைட்ரேஷனுக்கு போகும். நைட்ரேஷன் போச்சுன்னா நைட்ரோ பென்சின் கொடுக்கும். பென்சின் நைட்ரேஷன் போயிட்டு நைட்ரோ பென்சின் கொடுக்கும்போது அங்க நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்ன் சல்பூரிக் ஆசிட். அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரோஃபைல் என்ன கிரியேட் ஆகும்னா NO2+. என்ன எலக்ட்ரோஃபைல் கிரியேட் ஆகும்னா NO2+. இந்த NO2+க்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நைட்ரோனியம் அயான். நைட்ரோனியம் அயான் என்று சொல்லுவோம். அப்போ இந்த NO2+ வந்து நைட்ரோனியம் அயான். இது வந்து எலக்ட்ரோஃபைல் எப்பன்னா பென்சின் நைட்ரேஷனுக்கு போகும்போது. பென்சின் நைட்ரேஷன் போயிட்டு நைட்ரோ பென்சினை கொடுக்கும். அதாவது எந்த இடத்துல, அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல அரைல் ரிங், ஃபீனைல் ரிங் நைட்ரேஷன் போதுனாவே அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா தான் இருக்கும். அங்க நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கார்ன் நைட்ரிக் ஆசிட் இருக்கும். அங்க எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ன்றதுனால இன்டர்மீடியேட் என்னன்னா எலக்ட்ரோஃபைல் என்னன்னா நைட்ரோனியம் அயான் NO2+. இப்போ இந்த நைட்ரோனியம் அயான் எப்படி எழுதணும் தெரியுமா? இந்த நைட்ரோனியம் அயான் வேணும்னா இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைட்ரோனியம் அயான் கிடைக்கும். எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்? ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுமா, இல்ல நைட்ரஜன் கிட்ட இருக்கிற லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுமா? எதை ரிமூவ் பண்ணுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னாக்கா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். கார்ன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கார்ன் சல்பூரிக் ஆசிட் தான் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் சொல்றோம். இங்க எப்படி எலக்ட்ரோஃபைல் NO2+ ப்ரொடியூஸ் ஆச்சுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரை நான் எழுத போறேன். நைட்ரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர்ல நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டம், இது கிட்ட 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, அது எழுதியாச்சு. இது ஆக்சி ஆசிடா இருக்கிறதுனால OH குரூப் கொடுத்துறோம். ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸையும் ஒரு டேட்டிவ் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும். இப்படி இருக்குது நைட்ரிக் ஆசிட். இது கிட்ட லோன் பேர் கிடையாது. ஓகே, அடுத்து சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். சல்பூரிக் ஆசிட்ல சென்ட்ரல் ஆட்டம் வந்து சல்பர். இது கிட்ட பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன்ஸ் இப்படி எழுதிடுறோம். அடுத்து இந்த 2 ஹைட்ரஜன்ஸையும் OH எழுதிடுறோம். ஏன்னா இது வந்து ஆக்சி ஆசிட், அதனால இப்படி எழுதியிருக்கோம். இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் எப்படி நடக்குது பாருங்க. இந்த ஆக்சிஜன் லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுக்குது. இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் பக்கம் போயிடுது. அப்படி போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த O டபுள் பாண்ட் N, இங்க டேட்டிவ் பாண்ட் O, இங்க OH. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜனோட டேட்டிவ் பாண்டிங் போயிருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட இருந்த 2 லோன் பேர்ஸ்ல ஒரு லோன் பேர் தான் இருக்கும். இன்னொரு லோன் பேர் டேட்டிவ் பாண்டில போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை கெயின் பண்ணதுனால இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ரிமைனிங் பார்ட் ஆசிட்டிஸ் இப்படி எழுதிரும். இதுதான் என்னன்னு சொல்றேன்னா பைசல்பேட் என்று சொல்றோம். இது என்னன்னு சொல்றேன்னா பைசல்பேட் என்று சொல்றோம். அடுத்து இதை பார்க்கலாம். இப்போ இந்த இதை பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா நார்மல் கோலன் பாண்டை எழுதிக்கிறேன். இந்த டேட்டிவ் பாண்டை நான் நார்மல் கோலன் பாண்டை எழுத போறேன். அப்படி நார்மல் கோலன் பாண்டை எதுனா என்ன வரும்னு பாருங்க. இப்போ நார்மல் கோலன் பாண்டை எதுனா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். அந்த ஃபார்மல் சார்ஜஸ் இப்போ கொடுக்க போறோம். இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து டோனரா இருக்கனால இதுக்கு +1 கொடுத்துருங்க. இந்த ஹைட்ரஜன் அக்செப்டாரா இருக்கனால -1 கொடுக்கணும். ஆல்ரெடி +1 இருக்கனால 0 ஆயிடும். அதனால எந்த சார்ஜும் கொடுக்க தேவையில்ல. எப்படி இங்க +1 வந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால தான் இதுக்கு +1 வந்துச்சு. இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட்னால ஃபார்மல் சார்ஜ் கொடுக்கும்போது இதுக்கு -1 கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நெட் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா 0 ஆயிடுது.
அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இந்த பக்கம் பாண்டை லூஸ் பண்ணுது, இந்த பக்கம் பாண்டை கெயின் பண்ணுது அப்படின்னா நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நத்திங். அதனால சார்ஜ் கொடுக்க தேவையில்ல, 0. ஓகேவா? சரி, இப்படி எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நார்மல் ஆக்சிஜனை விட அதிகமாயிருது. அதனால இந்த பாண்ட் பேரை புல் பண்ணுது. அப்ப இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா இந்த ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருது. ஷிஃப்ட் ஆகுறதுனால இந்த ஆக்சிஜன் கிட்ட என்ன ஆகுதுனாக்கா இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறிடுது. ஆல்ரெடி ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் கிட்ட எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குதுன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது நம்ம சொல்றோம். இப்போ இந்த NO2 எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ O டபுள் பாண்ட் N, இந்த டேட்டிவ் பாண்ட் O, இந்த N கிட்ட இந்த N வந்து பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த N வந்து பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த Nக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுங்க. இதுதான் நைட்ரோனியம் அயான். ஓகேவா? இப்போ NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயான்ன்றது புரியுதா? இந்த நைட்ரோனியம் அயான்ல N கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது எலக்ட்ரோஃபைல். இந்த N வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். இந்த NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயான் எலக்ட்ரோஃபைல் சொல்றோம். இந்த Nக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த N என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சென்டர் சொல்றோம். ஓகே, இப்போ சொல்லுங்க NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயானுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்க, இதுதான் NO2. ஓகே, NO2 இப்படி கூட சொல்லலாம், இதுதான் NO2. இப்போ இந்த NO2வை NO2 பிளஸ்ஸா எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும்? NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயானா மாத்தணும். அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு எழுதியாச்சு. சரி, இப்போ இந்த இந்த NO2க்கு ஸ்ட்ரக்சர் இப்படி கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தா நைட்ரோனியம் அயான், இந்த நைட்ரோனியம் அயானுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது? இந்த லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல வரும். லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிரும். லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டதுனால இப்ப எப்படி எழுதணும்ன்றதை பார்க்கிறோம். ஓகே, இந்த ஆக்சிஜன் கிட்ட -1 இருக்குது, அந்த -1 அப்படியே எழுதுறீங்க. இந்த நைட்ரஜன் கிட்ட +1 இருக்குது. ஒரு லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா இன்னொரு பிளஸ் வந்துடும். அப்படின்னா +2 கொடுத்துருங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த NO2ல இந்த நைட்ரஜன் கிட்ட +1 இருக்குது. இந்த லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா நமக்கு நைட்ரோனியம் அயன் எழுதலாம். அதனால இந்த லோன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா ஒரு +1 கொடுக்கணும். ஆல்ரெடி +1 இருக்கனால இப்போ +2 மாறிடும். ஓகே, அப்ப நைட்ரோனியம் அயானை எப்படி எழுதலாம்னா O டபுள் பாண்ட் N +2 சிங்கிள் பாண்ட் O -1 இப்படி எழுதணும். இப்போ இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத போறோம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுனீங்கன்னா இது போல வரும். இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு எழுதுறோம். அப்ப ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது போல வருது. ஓகேவா? இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுத போறோம். ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுதுறோம் பாருங்க. O சிங்கிள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் O. இந்த பை பாண்டை ஈக்குவலா ரெண்டு பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும். அப்ப இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட், இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட் கொடுத்தாச்சு. நைட்ரஜன் கிட்ட +2 அப்படியே கொடுத்துரும். ஆக்சிஜன் கிட்ட இருக்கக்கூடிய -1 2 ஆக்சிஜன்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணி விட்டுரும். இதுதான் நைட்ரோனியம் அயான். இப்ப நைட்ரோனியம் அயானுக்கு என்ன ஸ்ட்ரக்சரை சொல்லலாம்? லீனியர் சொல்லலாமா, பென்ட் சொல்லலாமா? நைட்ரோனியம் அயானுக்கு ரெண்டு பக்கமும் பாண்ட் ஆர்டர் சேமா இருக்குது. இப்போ இது கிட்ட சிக்மா பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இது கிட்ட பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா லோன் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. நைட்ரஜன் கிட்ட லோன் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. நைட்ரஜனுடைய ரெண்டு பக்கமும் சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் கிடையாது. அப்படின்னா லீனியர் ஷேப் அன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயான் என்னன்னு சொல்றேன்னாக்கா லீனியர் அன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த NO2வை என்னன்னு சொன்னோம்னா பேராமேக்னெட்டிக் அன்ட்டு சொன்னோம். இந்த NO2வை பேராமேக்னெட்டிக் அன்ட்டு சொன்னோம். ஏன் பேராமேக்னெட்டிக்னா இது கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இருக்கிறதுனால இது பேராமேக்னெட்டிக் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ NO2 என்னன்னு சொல்றேன்னா பேராமேக்னெட்டிக் அன்ட்டு சொல்றோம். இந்த NO2வை நம்ம எப்படி லேப்ல பாக்குறது? NO2வை லேப்ல பார்க்க முடியுமா? சால்ட் அனாலிசிஸ் செய்யும் போது இந்த NO2வை பார்க்க முடியுமான்னாக்கா ஜென்ரலா மெட்டல் நைட்ரேட்ஸை ஹீட் பண்ணும்போது என்ன வரும்னாக்கா மெட்டல் ஆக்சைடு வரும், அப்புறம் NO2 வரும், அடுத்து O2 வரும். மெட்டல் நைட்ரேட்ஸை ஹீட் பண்ணீங்கன்னாவே மெட்டல் ஆக்சைடு வரும், NO2 வரும், O2 வரும். சரி, அப்படின்னா இந்த NO2 கேஸ், இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வருது அப்படின்னா லேப்ல பாத்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ் செய்யும் போது ஃபர்ஸ்ட் குரூப்ல லெட் நைட்ரேட் கொடுப்பாங்க. அந்த லெட் நைட்ரேட்டை வந்து டெஸ்ட் பண்ணும்போது ட்ரை டெஸ்ட் டியூப்ல போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா NO2 கேஸ் வரும். இந்த NO2 கேஸ் வந்து ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும்.
இந்த NO2 கேஸை அப்படியே கூல் பண்ணுங்க. இந்த NO2 கேஸ் இப்போ ஹாட்டா தானே இருக்கும், ஏன்னா ஹீட் பண்ணி தானே நமக்கு NO2 கேஸ் கிடைச்சிச்சு. இந்த மெட்டல் நைட்ரேட் டீகம்போஸ் ஆகணும், டீகம்போஸ் ஆனா NO2 கொடுக்கும், அப்படின்னா ஹீட் பண்ணும், ஹீட் பண்ணாதான் NO2 கிடைக்கும். அப்ப NO2 வந்து ஹை டெம்பரேச்சர்ல தானே இருக்குது, ரூம் டெம்பரேச்சர்ல இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா, NO2 ரூம் டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது, இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த NO2 நீங்க கூல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இந்த ரெட்டிஷ் பிரவுன் அப்படியே கலர்லெஸ்ஸா மாறிடும். இந்த NO2 வந்து ஆக்சுவலி ரெட்டிஷ் பிரவுன் கலர், இந்த ரெட்டிஷ் பிரவுன் கலர் அப்படியே கலர்லெஸ்ஸா மாறிடும் கூல் பண்ணா. அதே நேரத்துல இந்த பாராமேக்னெட்டிக் நேச்சரும் அப்படியே டயாமேக்னெட்டிக்கா மாறிடும். ஏன் அப்படி மாறுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப NO2 எடுத்துக்கலாம். இப்ப NO2 ஸ்ட்ரக்சரை நம்ம இது மாதிரி வரையலாம். இங்க என்ன பாத்தீங்கன்னா லோன் எலக்ட்ரான் இருக்கும். இந்த NO2 ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம வரைகிறோம், இதுகிட்ட லோன் எலக்ட்ரான் இருக்குது, இதுகிட்ட ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு டேட்டிவ் பாண்ட் ஓ கொடுத்துருக்கோம். இது வந்து எதன் பிரகாரம்னாக்கா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடுல நைட்ரஜன் கிட்ட லோன் எலக்ட்ரான் இருக்குது, அதனால இது பாராமேக்னெட்டிக். நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இது ஹை டெம்பரேச்சர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ரூம் டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. NO2 ரூம் டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, இது ஹை டெம்பரேச்சர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, இப்போ ஹை டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா NO2 எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த NO2 என்னன்னாக்கா ரெட்டிஷ் பிரவுன் கலர் பாராமேக்னெட்டிக் சொல்லியாச்சு. இதை கூல் பண்ணிடுறோம், இதை கூல் பண்ணியாச்சு. கூல் பண்ண உடனே கூல் பண்ணியாச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே கொண்டு வந்துடுறோம். டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா லெஸ் தேன் ரூம் டெம்பரேச்சர், லெஸ் தேன் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தாச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னா இது டயாமேக்னெட்டிக்கா இருக்கும், அப்புறமா கலர்லெஸ்ஸா இருக்கும். டயாமேக்னெட்டிக்கா இருக்குதுன்னா இது கிட்ட அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை? அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா எங்க போச்சு அந்த அன்பேர்டு எலக்ட்ரான்? பாத்தீங்கன்னா இது போல பாண்டிங்க்கு போயிடும். இதை கூல் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியா கொண்டு வந்துட்டீங்கன்னா இதனுடைய டெம்பரேச்சரை, இந்த பாராமேக்னெட்டிக் என்னவோ மாறிடுன்னா டயாமேக்னெட்டிக்கா மாறிடும், இந்த ரெட்டிஷ் பிரவுன் என்னவோ மாறிடுன்னா கலர்லெஸ்ஸா மாறிடும். இப்ப அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்காதுங்க. அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை எங்க போச்சுன்னா இந்த NO2 டைமரைசேஷனுக்கு போயிடுச்சு, டைமரா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த NO2 எங்க போச்சுன்னா டைமரைசேஷன் போனதுனால இந்த இதுகிட்ட இருக்கக்கூடிய லோன் எலக்ட்ரானும் இதுகிட்ட இருக்கக்கூடிய லோன் எலக்ட்ரானும் சிக்மா பாண்டா மாறிடுச்சு, சிக்மா பாண்டா ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்படின்னா டைமரைசேஷன் போனதுனால இது டைமரா மாறிடுச்சு. இது என்னன்னு சொல்றேன்னா N2O4 டை நைட்ரஜன் டெட்ராக்சைடு சொல்றோம். சரி, அப்போ இந்த NO2 ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும்? NO2 ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா NO2க்கும் N2O4க்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். இது போல ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடும் ரூம் டெம்பரேச்சர்ல. ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ஈக்குலிபிரியம் வந்துடும். ஹை டெம்பரேச்சருக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா NO2 இருக்கும். இதை கூல் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியா கொண்டு வந்துட்டீங்கன்னா N2O4 இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது போல ஈக்குலிபிரியம் இருக்கும். இந்த ஈக்குலிபிரியத்துல NO2வும் N2O4ம் இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்ப நைட்ரஜன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து நைட்ரஜன் பென்டாக்சைடு ஸ்ட்ரக்சர் கிட்ட போலாம். நைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5. இந்த N2O5 எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். இப்ப 2 நைட்ரஜன்ஸ் இருக்குது, அந்த 2 நைட்ரஜன்ஸ் இப்படி எழுதிடுறோம். அடுத்து 5 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, 5 ஆக்சிஜன்ஸ்ல 2 ஆக்சிஜன்ஸ் இந்த நைட்ரஜன் கொடுக்குறோம். இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜன்ஸ் கொடுக்குறோம். ரிமைனிங் 1 ஆக்சிஜனை வந்து 2 நைட்ரஜன்ஸ்க்கும் காமனா கொடுத்துறோம். ஆனா N2O3ல இது மாதிரி காமனா கொடுத்துறாதீங்க. ஓகே, இது ரிமைனிங் ஒரு ஆக்சிஜனை 2 நைட்ரஜன்ஸ்க்கும் காமனா கொடுத்தாச்சு. இப்போ பாண்டிங்க சொல்லலாம். இப்போ பாண்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் நைட்ரஜனோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட், இந்த பக்கம் சிங்கிள் பாண்ட், 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப நைட்ரஜன் வேற என்ன ஃபார்ம் பண்ணுன்னா இப்போ பாசிபிலிட்டி என்னன்னா டேட்டிவ் பாண்ட் மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஓகே, நைட்ரஜன் வந்து இன்னும் டேட்டிவ் பாண்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும், இது போல ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த N2O5ல பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா how many different bond lengths we will get in N2O5. N2O5ல எத்தனை டிஃபரெண்ட் பாண்ட் லென்த்ஸ் இருக்கும்? Nக்கும் ஓக்கு இடையில பாண்ட் லென்த் இருக்குல்ல, பாண்ட் இருக்குது, பாண்ட் லென்த் இருக்குது. அந்த பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா எத்தனை டிஃபரெண்ட் வேல்யூஸ்னா நல்லா பாத்துக்கோங்க. இந்த பாண்ட் வந்து ஒரு டைப்பா இருக்கும், இந்த பாண்ட் வந்து ஒரு டைப்பா இருக்கும், இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த 4 பாண்ட்ஸும் இன்னொரு டைப்பா இருக்கும். இந்த பாண்டு
இந்த செகண்ட் பாண்ட், இந்த தேர்ட் பாண்ட், இந்த ஃபோர்த் பாண்ட். இந்த 4 பாண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 2 பாண்ட்ஸும் வேற மாதிரி இருக்கும். இந்த 2 பாண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா 2 டிஃபரெண்ட் பாண்ட் லென்த்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த பாண்ட் லென்த் இந்த பாண்ட் லென்த் சேமா இருக்கும். இந்த நம்பர் 1, இந்த நம்பர் 2, இந்த நம்பர் 3, நம்பர் 4 சேமா இருக்கும். இந்த 4 பாண்ட்ஸ்க்கு பாண்ட் லென்த் சேமா இருக்கும். ஓகேவா? என்ன ரெசனன்ஸ் ஏதுங்க, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதிட்டு ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சேமா வந்துடும். சரி, அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் ரெசனன்ஸ் ஹைபிரிட்டையும் எழுதலாம் இந்த N2O5க்கு. ஓகே, இப்போ N2O5 நான் இப்படி எழுதிக்கிறேன். இங்க வந்து இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ N இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் O, இந்த டேட்டிவ் பாண்ட் O வந்து நார்மல் கோலன் பாண்டை எழுதி ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்துட்டேன். இங்க டபுள் பாண்ட் O, இங்க டேட்டிவ் பாண்ட் எழுதி இப்படி ஃபார்மல் சார்ஜ், டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதி ஃபார்மல் சார்ஜஸ் கொடுத்தாச்சு. இதுதான் N2O5. இப்போ பாருங்க, இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த 2 பாண்ட்ஸும் சேம் நேச்சரா இருக்கும். இந்த 4 பாண்ட்ஸும் சேம் நேச்சரா இருக்கும். நீங்க ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்துருது. ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். இப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் எழுதியாச்சு. இந்த 2 நைட்ரஜன்ஸ் எழுதிடுறேன். இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் எழுதிடுறேன். இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் எழுத போறேன். ஓகே, சரி. இங்க ரெசனன்ஸ் ஹைபிரிட்ல இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இங்க இருக்கக்கூடிய பை பாண்டை இந்த 2 பாண்ட்ஸ்க்கு ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட் கொடுங்க, இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட் கொடுங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பை பாண்டை இந்த 2 பாண்ட்ஸ்க்கும் ஈக்குவலா டிவைட் பண்ணிடுங்க. அப்போ வந்து இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட் கொடுக்குறோம், இங்க ஒரு ஆஃப் பை பாண்ட் கொடுத்தாச்சு. இங்க பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 1.5, இங்க பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 1, இங்க பாண்ட் ஆர்டர் 1, ஆனா இங்க பாண்ட் ஆர்டர் 1.5. இந்த -1 இந்த 2 ஆக்சிஜன்ஸ்க்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. இங்க -1/2, இங்க -1/2. அதே மாதிரிதான் இந்த ஆக்சிஜன் கிட்டயும் ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த நைட்ரஜனுடைய பிளஸ் சார்ஜ் அப்படியே கொடுத்துருங்க. இதுதான் N2O5. இப்போ N2O5ல பாருங்க எத்தனை டிஃபரெண்ட் NO பாண்ட் லென்த்ஸ் இருக்கும். ஒன்னு இது, இன்னொன்னு இது. அப்போ 2 டிஃபரெண்ட் பாண்ட் லென்த்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்கா, பாண்ட் ஆங்கிள் எத்தனை பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாண்ட் ஆங்கிள், இது ஒரு பாண்ட் ஆங்கிள், அடுத்து இது ஒரு பாண்ட் ஆங்கிள். 3 டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும். ஓகே, இது ஒரு பாண்ட் ஆங்கிள் சொல்லலாம், இது ஒன்னு, இது ஒன்னு. 3 டிஃபரெண்ட் பாண்ட் ஆங்கிள்ஸ் வரும்னு சொல்றோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோம். இப்போ குமுலேட்டிவ் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, அடுத்து நைட்ரிக் ஆக்சைடு, அடுத்து டைநைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு, அடுத்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, அடுத்து டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு, அடுத்து பாத்தீங்கன்னா டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. இப்படி கொடுத்திருக்கோம். சரி, இப்போ இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குதா? இது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் ஒபே பண்ணுதா? அதாவது 4 இது சொல்லுவோம்ல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் சொல்லுவோம்ல. இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல இந்த 4 லாஸ்ல ஏதாவது ஒரு லா வருதா அன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். சரி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்றது தேவையில்லை. அது என்னன்னாக்கா மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது லெஃப்ட் சைட்ல மாஸும் ரைட் சைட்ல மாஸும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லுது ஈக்குவேஷன்ல. அது எங்க பார்த்தாலும் சேம் அதே மாதிரி தான் வரும். சரி, இப்போ லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் இருக்குதான்ட்டு செக் பண்ணிடலாம். லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் என்னன்னாக்கா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எந்த ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆனாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸினுடைய மாஸ் பர்சன்டேஜ் சேமா இருக்குன்னு சொல்லுது. ஓகே, இப்போ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போ N2O நான் இப்படி எழுதிக்கிறேன். NO நான் 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். N2O3 நான் என்ன பண்றேன்னா அப்படியே எழுதிக்கிறேன். NO2 நான் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்து N2O4 நான் அப்படியே எழுதிட்டேன். அடுத்து N2O5 நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இப்போ பாருங்க எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சேமா இருக்கும், 2 2வா இருக்கும். இங்க பாருங்க 2 நைட்ரஜன், இங்கேயும் 2 நைட்ரஜன், இங்க நைட்ரஜன் 2, இங்கே நைட்ரஜன் 2, இங்கே நைட்ரஜன் 2, இங்கே நைட்ரஜன் 2. அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸ்லயும் 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு எலிமெண்ட்டினுடைய மாஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு எலிமெண்ட்டினுடைய மாஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி? இங்க 2 நைட்ரஜன், இங்க 2 நைட்ரஜன், இங்க 2 நைட்ரஜன், எல்லாத்திலயும் நைட்ரஜன் 2வா இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா மாஸை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தானே அர்த்தம். மாஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு எலிமெண்ட்டினுடைய மாஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இன்னொரு எலிமெண்ட்டினுடைய மாஸ் எப்படி இருக்கணும்னா சிம்பிள் ரேஷியோவா இருந்தால் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, சிம்பிள் ரேஷியோல இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன், இங்க பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன்ஸ், இங்க பாத்தீங்கன்னா 5 ஆக்சிஜன்ஸ். பாருங்க ஆக்சிஜன் எப்படி இருக்குது, சிம்பிள் ரேஷியோவா இருக்குதா? 1:2:3:4:5 இருக்குதா? அப்படின்னா இது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸை ஒபே பண்ணி இருக்குது அன்ட்டு அர்த்தம். சரி, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் என்ன? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, அதுல 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ், அந்த சேம் 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த காம்பவுண்ட்ல 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த சேம் 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை எடுத்துட்டோம். இப்போ ஒரு எலிமெண்ட்டினுடைய மாஸை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படின்னா இங்க N2னா சப்போஸ் மாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 மோல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 28 கிராம் அப்படி சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் 2 டைம்ஸ் N2ன்றதுனால 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த NO-வை. கரெக்டா? இங்க 2 நைட்ரஜன் இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணல. இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். NO2வை 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இங்க 2 நைட்ரஜன் இருக்குது ஓகே, இங்க 2 நைட்ரஜன் இருக்குது ஓகே. இப்போ N2 இங்க எல்லாத்திலயும் நைட்ரஜன் 2 டைம்ஸ் இருக்கனால மாஸ் ஆஃப் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கான்ஸ்டன்டா வச்சாச்சு, சேமா வச்சாச்சு. இப்போ ஆக்சிஜனுடைய மாஸை பார்க்கலாம். இங்க 1 டைம் இருக்குது ஆக்சிஜன், இங்க ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ். எப்படின்னா NO-வை நைட்ரிக் ஆக்சைடை 2 டைம்ஸ் எடுத்துக்கணும், அதனால ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகேவா? இங்க ஆக்சிஜன் 3 டைம்ஸ் இருக்குது, இங்க 4 டைம்ஸ் இருக்குது, இங்க 4 டைம்ஸ் இருக்கு, இங்க 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சிஜன் ரேஷியோ பாத்தீங்கன்னா சிம்பிள் ரேஷியோ இருக்குது. அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இங்க ஒபே ஆயிருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எப்படி நம்ம ரிமெம்பர் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு பேர் என்னன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +1. இப்போ நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2. இப்போ பேர் பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு. இங்க நைட்ரஜனுக்கு +3 நைட்ரஜன் செஸ்கியூ ஆக்சைடு. இங்க நைட்ரஜனுக்கு +4 நைட்ரஜன் டை ஆக்சைடு. இங்க நைட்ரஜனுக்கு +4 NO2-வை கூல் பண்ண N2O4 கிடைக்கும். அதனால ஆக்சிடேஷன் நம்பர் மாறல. இங்க நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா +5. ஓகேவா? ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இதுதான். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறது என்னன்னாக்கா ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸை பார்க்கலாம். ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு வந்து என்னன்னாக்கா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, ஒன்னு வந்து பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. சரி, இப்போ இந்த பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுல ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரைஆக்சைடு கொடுத்ததுனால இந்த பாஸ்பரஸ் இங்க இருக்குது, ஆக்சைடுக்கு வந்து O2- கொடுத்துரும். பாஸ்பரஸ் பென்டாக்சைடுல பாஸ்பரஸ், ஆக்சைடுக்கு O2- கொடுத்துட்டோம். பாஸ்பரஸ் என்ன ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்? ஜெனரலா பாஸ்பரஸ் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுக்கும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடுக்கும் ஃபார்முலாவை சொல்லிடலாம். இந்த பாஸ்பரஸ் எந்த குரூப்ல வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 5th A குரூப்ல வருது. 5th A குரூப்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். 5th A குரூப்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் இது. இதுக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு என்னன்னாக்கா ஹீலியம் 2s2 2p3. அப்படின்னா ns2 np3 தான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ பாஸ்பரஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன வருதுனாக்கா இப்போ பாஸ்பரஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன வருதுனாக்கா நியான் 3s2 3p3 வருது. ஆர்சனிக் பாத்தீங்கன்னாக்கா ஆர்கான் 3d10 வரணும், 3d10 4s2 4p3 வருது. ஆன்டிமனிக் பாத்தீங்கன்னாக்கா கிரிப்டான் 4d10 5s2 5p3 வருது. பிஸ்மத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜெனான் 4f14 5d10 6s2 6p3 வருது. ஓகே, இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய வேலன்சி ஷெல் எப்படி இருக்குதுன்னா 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2pல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இது என்ன பண்ணுதுன்னா இந்த 3 எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா +3 கொடுக்கும். இந்த 5 எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா +5 கொடுக்கும். அப்போ 5th A குரூப்புக்கு ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +3 +5.
அப்போ 5th குரூப்புக்கு ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா +3 +5 இருக்குது. அப்படின்னா இங்க ட்ரை ஆக்சைடு அனுமதி பாஸ்பரஸ் +3 காமிக்குது, இங்க பென்டாக்சைடு அனுமதி பாஸ்பரஸ் +5 காமிக்குது. சரி, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா எப்படி காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுதுன்னா மெக்னீசியத்தோட மெக்னீசியம் நைட்ரைட கொடுக்குது. நைட்ரைட்ல நைட்ரஜனுக்கு 3- தானே. அப்படின்னா இந்த நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிக்கிச்சுன்னா இது ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அதனால நைட்ரஜன் 3- காமிக்குது. அப்படின்னாக்கா இந்த எலிமெண்ட்ஸ் -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் கொடுக்குது. N வந்து -3 கொடுத்தா நைட்ரைடு, P வந்து 3- கொடுத்தா பாஸ்பைடு. இதுக்கு என்ன சொல்றேன்னா பாஸ்பைடு. ஆர்சனிக் 3- கொடுத்தா ஆர்சினைடு, ஆர்சனிக் 3- கொடுத்தா ஆர்சினைடுன்னு சொல்லணும். ஆன்டிமனி 3- கொடுத்தா ஆன்டிமனைடு, ஆன்டிமனைடுன்னு சொல்லணும். அடுத்து பிஸ்மத் 3- கொடுத்தா பிஸ்முத்தைடு, பிஸ்முத்தைடுன்ட்டு சொல்லணும். பிஸ்முத்தைடு அப்படி சொல்றோம். அப்போ வந்து இந்த 5th குரூப் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஜெனரலா என்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்குதுன்னா -3 +3 +3 +5 காமிக்குது. சரி, ஆக்சைட்ஸ்ல என்னத்தை காமிக்கும்? ஆக்சைடுனாவே ஆக்சிஜனுக்கு -2 ஆயிடுச்சு. அப்படின்னா பாஸ்பரஸ்க்கு -3 வராது. அப்போ -3 விட்டுருங்க. வேற என்ன இருக்குது? +3 +5 இருக்கு. +3 எடுத்துக்கோங்க, +5 எடுத்துக்கோங்க. சரி, இப்ப பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுல பாஸ்பரஸ்க்கு +3, பாஸ்பரஸ் பென்டாக்சைடுல பாஸ்பரஸ்க்கு +5 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுடைய ஃபார்முலா வரும். அது என்னன்னா P2O3. அதே மாதிரி இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஃபார்முலா வரும் P2O5. சரி, இப்போ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ எக்ஸ்பெரிமெண்டா ஃபைண்ட் அவுட் பண்றோம். அது எப்படி இருக்குதுன்னா இந்த தியரிட்டிக்கல் வேல்யூவை விட டபுளா இருக்குது. அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடுக்கு மாலிகுலர் மாஸை எக்ஸ்பெரிமெண்டலா ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த வேல்யூ எப்படி இருக்குதுன்னா இந்த கால்குலேட்டட் வேல்யூ இதன் பிரகாரம் இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணுவோம்ல அதை காட்டிலும் டபுளா இருக்குது. அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது, இதுவும் டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுது. அப்படின்னாக்கா நல்லா கவனம் வச்சுக்கோங்க, பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகாது. பாஸ்பரஸ் பென்டாக்சைடு டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனுடைய ஃபார்முலா P4O10 தான். ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதும்போது சிம்பிளா எழுதணுன்றதுக்காக P2O5 எழுதிக்கிறோம். அதே மாதிரி பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், P4O6 தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகாது. கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதும்போது தான் நம்ம அப்படி P2O3 சிம்பிளா எழுதிக்கிறோம். சரி, ஏன் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது? அப்படி என்ன, எதனால அது டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் எலிமெண்ட் இப்போ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன் அது டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் எடுத்தாச்சு. இந்த பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட கம்பஷனுக்கு அனுப்பலாம். பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பஷனுக்கு போது கம்பஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ட்ரைஆக்சைடை கொடுக்குது. அதே நேரத்துல பென்டாக்சைடும் கொடுக்குது. ஃபார்முலா என்ன சொல்லணும்? டைமரா தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட கம்பஷன் காமிச்சிங்கனாக்கா லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜனோட கம்பஷன் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைஆக்சைடு கிடைக்கும். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட கம்பஷன் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பென்டாக்சைடு கிடைக்கும்.